நம்முடைய அண்ணன் தம்பி பட்டான், நம்முடைய வாப்பா பட்டாரு, நம்முடைய சமுதாயத்தினுடைய முன்னோர்கள் பட்டாங்க. நம்ம பிள்ளைங்களும் அந்த கஷ்டத்தை படணுமா? சரி, வெளிநாட்டுக்கு போறோம், போ, பொண்டாட்டி பிள்ளைகள போயிடா, முடியுமா உன்னால? நம்ம சமுதாயம் வெளிநாட்டுக்கு போறது மாதிரி மற்ற சமுதாயமும் வருகிறது. ஆனால் அவர்கள் தங்களுடைய மனைவி மக்களோடு வருகிறார்கள். எப்படி வர்றான்? பட்டதாரியா உள்ள வர்றான். கம்பெனி வீடு கொடுக்குது, கம்பெனி கார் கொடுக்குது, கம்பெனி அலவன்ஸ் கொடுக்குது, கம்பெனி எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுக்குது. இங்க இருப்பதை விட பல நூறு மடங்கு சௌகரியமான வாழ்க்கையை தனது மனைவியோடு தனது மக்களோடு அந்த அயலகத்திலே கழிக்கிறானே, அட்லீஸ்ட் அந்த அளவுக்காக போக வேண்டாமா? எப்படி போறது? படிச்சாதான் போக முடியும். எங்க படிக்க? அப்பங்கை நாட்டு, அம்மா கை நாட்டு, அக்கா கை நாட்டு, அண்ணன் கை நாட்டு. வீட்டுல இருக்கிற கடைசி பிள்ளைய படிக்க வச்சா ஒரு டவுட் கேட்டா சொல்லி கொடுக்கிற வீட்டுல ஆள் உண்டா? படிச்சு முன்னேற எப்படி முன்னேறுவான்? வருஷம் 50 வருஷமா படிக்கலையே, யார் படிச்சா? பிள்ளைக்கு கைட் பண்ண வழி இல்ல. கைடு பண்ண முன்னோர்கள் எல்லாம் படிச்சிருந்தா பிள்ளைக்கு வீட்டுல குடும்பத்தில் வளரக்கூடிய அந்த சூழ்நிலையில எல்லாரும் பிள்ளையை கைடு பண்ணுவாங்க, வழிநடத்துவாங்க, சொல்லிக் கொடுப்பாங்க, சந்தேகத்தை நீக்குவாங்க, நல்ல படிப்பாளியா வருவான். நாங்க பல வருஷமா படிக்கலையப்பா, ஆண்டாண்டு காலமாக படித்துக் கொண்டிருக்கிறவனோடு போட்டி போட்டு எங்களால் எப்படி கல்வியை பெற முடியும்? அதுதான் கேட்கிறோம். எங்களுக்கு தனியா இடத்தை பிரிச்சு கொடுத்துரு, நாங்க நொண்டி காலோட நிக்கிறோம்பா, அவன் எல்லாம் நல்ல காலோட நிக்கிறான்டா, ரெண்டு பேரையும் ஒரே இடத்துல வச்சு போட்டி போட விடாத.